ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிள் லஞ்ச் ரொட்டீன் தான். காலையிலேருந்து ரொம்பவே தலைவலி. இன்றைக்கி எந்த செலிப்ரேஷனும் பண்ணலை விநாயகர் சதுர்த்திக்கு. இன்றைக்கி குடமிளகா வச்சு தான் ஒரு பருப்பு கூட்டு ரெடி பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு, தக்காளி ஆப்ஷனல் தான். தக்காளி ஆட் பண்ணாட்டியும் நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகா விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகா தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் குடமிளகா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பருப்பும் கடலை பருப்பும் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி லேசாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு சிம்பிளாக குடமிளகா பருப்பு கூட்டும் சிப்ஸும் வச்சு முடிச்சாச்சு. குட்டிஸும் சேட்டை பண்ணாமல் சமத்தாக இருந்துக்கிட்டாங்க.